ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க வரோம். போன வீடியோவில் அப் டு 5th சம் வரைக்கும் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 6th சம் பாருங்கள். ஒரு வீல் ரொட்டேட் ஆகுது, ஓகேவா? ஸோ அது ரொட்டேட் ஆகும்போது அதுக்கு ஆங்குலர் ஆக்சலரேஷன் இருக்கும். அதுவும் இங்கே யூனிஃபார்ம் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதனோட ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ஆக்சலரேஷன் இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக வெலாசிட்டியும் இருக்கும். ஸோ ஆங்குலர் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரம் 25 ரேடியன் பர் செகண்ட் டு 45 ரேடியன் பர் செகண்ட் வரைக்கும் சேஞ்ச் பண்ணுறாங்க இன் 10 செகண்ட்ஸில், ஓகேவா? இதனுடைய ரொட்டேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ், ஓகேவா? ஸோ இது ஜூன் 2023 கேட்ட கொஷின். ஸோ இம்பார்ட்டண்டான சம்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ கொடுத்துருக்குற டேட்டாவை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ 20 பைங்கிறது உங்களுக்கு இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி, ஓகேவா? அதை ஒமேகா நாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி அப்படிங்கிறது 40 பை ரேடியன் பர் செகண்ட், ஓகேவா? ஸோ 40 பை ரேடியன் பர் செகண்ட். டைம் என்ன கொடுத்துருக்காங்க? 10. ஸோ டீங்கிறது 10 செகண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா n = θ / 2π, ஓகேவா? சரி, தீட்டாவை கண்டுபிடிக்கலாம். ஒமேகா நாட் இன்ட்டு டி ப்ளஸ் ½ அல்ஃபா இன்ட்டு t². இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஸோ ut ப்ளஸ் ½ at² ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ சேம் அதே சிமிலர் தான், ஓகேவா? இப்போ ஒமேகா நாட்டுங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, யூங்கிறதும் இங்கே இனிஷியல் வெலாசிட்டி தானே. நெக்ஸ்ட்டு அல்ஃபாங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், இங்கே ஏங்கிறது ஆக்சலரேஷன், ஓகேவா? சரி, ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆக்சலரேஷன்னா என்ன? சேஞ்ச் இன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம் டேக்கன், ஓகேவா? சரி, இப்போ வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி என்ன வரும்? 40 பை மைனஸ் 20 பை அப்படின்னா 20 பை வரும். டிவைடட் பை டைம்னோட வேல்யூ 10 செகண்ட்ஸ், ஓகேவா? அதனால் இங்கே டிவைடரில் டினாமினேட்டரில் 10 போட்டிருக்கேன், ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அல்ஃபா அதாவது ஆங்குலர் ஆக்சலரேஷன் நம்மளுக்கு 2π கிடைக்கும், ஓகேவா? இதை கொண்டு போய் தீட்டானோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒமேகா நாட்டுங்கிறது 20 பை, டைமுங்கிறது 10 ப்ளஸ் ½ அல்ஃபானோட வேல்யூ 2π இன்ட்டு டீனோட வேல்யூ நம்மளுக்கு 10. அப்போ t² 100. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது தீட்டானோட வேல்யூ 300π. இப்போ n = θ டிவைடட் பை 2π. ஸோ தீட்டானோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 300π. ஸோ 300π டிவைடட் பை 2π சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னோட வேல்யூ 150 ரொட்டேஷன்ஸ், ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சம்மில் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். 7th சம்மில் 2 மாசஸ் இருக்கான், ஓகேவா? 2 ஆப்ஜெக்ட், அதனுடைய மாசஸ் 3 kg அண்ட் 6 kg, ஓகேவா? வெயிட் அ செகண்ட். 3 kg அண்ட் 6 kg ரெண்டுத்துக்கும் சேம் மொமெண்டம், ஓகேவா? 30 kg மீட்டர் பர் செகண்ட். இது ரெண்டுத்துக்குமே சேம் கைனடிக் எனர்ஜி இருக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுதான் கொஷின், ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற டேட்டாவை இந்தாண்ட எடுத்து எழுதியிருக்கேன். மொமெண்டம் அப்படின்னா பின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ p = 30 kg மீட்டர் பர் செகண்ட். மாஸ் m1 3 kg, மாஸ் m2 6 kg, ஓகேவா? இப்போ கைனடிக் எனர்ஜிக்கும் மொமெண்டத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி = p² டிவைடட் பை 2m. எங்கள் கொஷின் என்ன கேட்குறாங்க? 2 மாஸுக்கும் எனக்கு கைனடிக் எனர்ஜி சேமாக இருக்குமா? இதுதானே கொஷின். ஸோ இங்கே ஈக்குவேஷனில் பாருங்கள், கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷ்னல் டு மாஸ். ஸோ விச் மீன்ஸ் எனக்கு மாஸ் இன்க்ரீஸ் பண்ணால் கைனடிக் எனர்ஜி குறையும், கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணால் மாசு குறையும், ஓகேவா? ஸோ டைரெக்டாக இந்த ஃபார்முலாலேயே நம்ம கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா? இருந்தாலும் நம்ம டிரைவ் பண்ணணும். ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் 1. ஸோ p மொமெண்டம்
30 ஸோ 30 ஸ்கொயர் 30 ஸ்கொயர்னால் 900 வரும். 2 இன்ட்டு மாஸ்னோட வேல்யூ நம்மளுக்கு 3 தானே. ஸோ 2 3s are 6. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாஸ் 1 அப்படிங்கிறது 150 ஜூல். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செகண்ட் மாஸ்க்கான கைனடிக் எனர்ஜி. ஸோ இங்கேயும் மொமெண்டம் சேம் 30 தான். ஸோ 30 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ்னோட வேல்யூ 6. ஸோ 30 ஸ்கொயருங்கும் போது 900 டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ் செகண்ட் மாஸ்னோட வேல்யூ 6. ஸோ 2 இன்ட்டு 6னா 12. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 75. ஸோ இங்கே பாருங்கள் கைனடிக் எனர்ஜி 150 ஜூல், கைனடிக் எனர்ஜி 2 750 ஜூல். இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது. அதை தான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். கைனடிக் எனர்ஜி 1 இஸ் கிரேட்டர் தென் கைனடிக் எனர்ஜி 2. ஆனால் நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி 1 கிரேட்டராக இருக்குது. ஆனால் மாஸ் M1 ஸ்மாலர் தென் M2. ஓகேவா. விச் மீன்ஸ் கைனடிக் எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொப்போர்ஷனல் டு மாஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் சம் ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது. ஓகேவா. மொபைல் ஃபோன் டவர் சிக்னல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா 900 மெகாஹெர்ட்ஸ். மெகா அப்படின்னா நம்ம 10⁶ அப்படின்னு போட்டுக்கணும் கால்குலேஷன் போடும்போது. calculate the length of the waves. length of the wavesனால் என்ன, வேவ் லென்த் லாம்டாவை தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த கொஷின் செப்டம்பர் 2022 வந்து கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, லாம்டா கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ லாம்டாவுக்கான ஃபார்முலா C/F. ஸோ Cனா ஸ்பீட் ஆஃப் லைட். அதே ஸ்பீட் ஆஃப் லைட்டில் தான் வேவும் ட்ராவல் ஆகும். அதனால தான் இங்கே V/F போட்டாலும் நான் 3 × 10⁸ தான் வந்து நான் போட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 3 × 10⁸. ஃப்ரீக்வன்சி எஃப்னோட வேல்யூ 900 × 10⁶. ஸோ இங்கே 10 8 இருக்கிறதாக அர்த்தம், இங்கே 10 6 இருக்கிறதாக அர்த்தம். ஸோ கேன்சல் பண்ணால் இங்கே 10⁻². ஓகேவா. டிவைடட் பை இங்கே 1, இங்கே 900. ஸோ 900 அப்படிங்கும்போது இங்கே 10⁻, இங்கே 1 டைம்ஸா, இங்கே 3, இங்கே இந்த 100ம் கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் ஆன்சர் 1/3 தான் வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.33 மீட்டர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 9th சம். இங்கே சம் பாருங்கள். கன்சிடர் 2 trains A and B moving along parallel tracks with same velocity and same direction. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் டைரக்ஷன். velocity of the each train, ரெண்டு ட்ரெயினுக்கான வெலாசிட்டியுமே 50 km/s due east. calculate the relative velocity of the trains. ஸோ செப்டம்பர் 2022 தான் இதே கொஷனும் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம். 2 ட்ராக் இருக்குது. ஓகேவா. ட்ரெயின் ஏ வந்து ட்ரெயின் ஏ இந்த டைரக்ஷனில் போகுது, ட்ரெயின் பியும் இதே டைரக்ஷனில் போகுது. ரெண்டுத்துக்கும் வெலாசிட்டி சேம் 50 km/h. ஓகேவா. ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேட்குறாங்க. ரெண்டும் சேம் டைரக்ஷன் அப்படிங்கும்போது ரெண்டு வெலாசிட்டியுமே நீங்கள் வந்து அதாவது இந்த வெலாசிட்டியை லெஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கும்போது வெலாசிட்டியை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ இங்கே ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படின்னா ஒரு வெலாசிட்டியை அதாவது வெலாசிட்டி ஆஃப் பியை ஏ கூட கம்பேர் பண்ணுவாங்க. அதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கான மீனிங். ஓகேவா. ஸோ இங்கே VBA அதாவது வெலாசிட்டி ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. ஸோ இப்போ VBA வேல்யூ என்ன, 50 km/h. VA வேல்யூ என்ன, 50 km/h. இதை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு 0 km/h தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா. இதை VABன்னு போட்டாலும் அது சேம் 0 km/h தான் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு சம் வந்து பாருங்கள். a particle moves along the x-axis in such a way that its coordinates x varies with time. எக்ஸுங்கிற ஒரு பார்ட்டிக்கல் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. ஓகேவா.
ஸோ எக்ஸுக்கான ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க 2 - 5t + 6t². இனிஷியல் வெலாசிட்டி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 - 5t + 6t². வெலாசிட்டினா வந்து கேட்குறாங்க. ஸோ வெலாசிட்டி அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஓகேவா? இப்போ dx, ஓகேவா, இதை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0 தான் வரும். இன்டூ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வரும். ஏன் இங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி தான் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டூ 1 + 6 இங்கே t². இதுக்கு என்ன ஃபார்முலா? x⁴n. அப்போ n இன்டூ x⁴n - 1. அதாவது பவரை முன்னாடி போட்டுட்டு பவர்லேருந்து 1 லெஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு -5 + 6 2s are 12 இன்டூ டி. ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டிங்கும்போது அங்கே டைமினோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே டீக்கு பதிலாக 0 அப்படின்னு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து உங்களுக்கு -5 m/s. இதுதான் இனிஷியல் வெலாசிட்டியினோட வேல்யூ. இந்த கொஷின் வந்து May 2022 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுவும் அதே இயரில் தான் வந்து கேட்டிருக்காங்க. இன் அ சப்மரைன் எக்விப்டு வித் சோனார். சோனார்னா என்ன? ஸோ சேம் பேட் வவ்வால் எப்படி வந்து ஒர்க் ஆகுதோ, ஸோ அது வந்து என்ன பண்ணும், எக்கோ சிஸ்டம் வச்சு தான் வந்து மூவ் ஆகும். அது எப்படி ட்ராவல் ஆகும்? ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு விடும். அந்த சவுண்ட் வந்து எந்த நடுவில் ஏதாச்சும் பார்ட்டிக்கல் இருக்குது இல்லை ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதை ஹிட் ஆகிட்டு ரிட்டன் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பேட்லாம் வந்து ட்ராவல் பண்ணும். அதே கான்செப்ட் தான் சோனார்லேயும். இங்கே என்ன சொல்கிறாங்க? டைம் டிலே பிட்வீன் தி ஜெனரேஷன் of a pulse and its echo after reflection from an enemy submarine is observed to be 80 seconds. அதாவது ஒரு சப்மரைன், இப்போ நாம் ஒரு சப்மரைனில் இருக்கோம். எனிமியோட சப்மரைன் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நாம் சென்ட் பண்ணுற சிக்னல் அந்த சப்மரைனில் ஹிட் ஆகிட்டு ரிட்டன் நம்மளுக்கு ட்ராவல் வர டைம் வந்து 80 seconds. ஓகேவா? ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் வந்து அதனுடைய வேல்யூவும் கொடுத்துட்டாங்க 1460 m/s. அப்போ எனிமீனோட சப்மரைன் எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது? இதுதான் கொஷின். ஸோ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வாட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து 80 secondsல நம்ம சென்ட் பண்ண சிக்னல் எனிமீனோட சப்மரைனில் ஹிட் ஆகிட்டு ரிட்டன் ட்ராவல் ஆகி வருது. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சிக்னல் சென்ட் பண்ணுறேன், திரும்பி அது என்கிட்டயே வருது. ஓகேவா? ஸோ 2 தடவை வந்து ட்ராவல் பண்ணுது அந்த சிக்னல். அதனால் 80 / 2. ஸோ அப்போ 40 seconds. 40 seconds வந்து அப்ராக்சிமேட்டாக அக்யூரேட்டாக வந்து எடுத்துக்குது. ஸோ அந்த எனிமீனோட சப்மரைனை ஹிட் ஆகிறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ்னுடைய ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன். ஸ்பீட் என்ன? 1460 இன்டூ டைம் என்ன? 40. ஓகேவா? ஸோ இங்கே m/s, இங்கே செகண்ட். இதே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிவிட்டு மல்டிபிள் பண்ணால் 58,400 மீட்டர். ஓகேவா? இப்போ இதை வந்து கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அவ்வளோதான். 58.4 கிலோமீட்டர். அவ்வளோதான் இந்த சம். ஓகே, தேங்க்யூ.